விளக்கேற்றுறதுலே பல குழப்பம் இருக்குது சார். எந்த விளக்கு பூஜைக்கும் இறைவனுக்கும் உகந்ததாக இருக்கும் ஒரு வீட்டோட பூஜை அறையில்? காமாட்சி விளக்கு அப்படி என்பது உங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு சமம். குலதெய்வம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு நீங்கள் அந்த தீபம் ஏற்றணும். சில பேர் குத்து விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க. குத்து விளக்கு என்பது பெண்களுக்கு சமம். ஒரு தெய்வத்தை யாருனாலும் வழங்கலாம். ஆனால் குலதெய்வங்கிறது குலத்தை காக்கிற அந்த தெய்வத்தை எல்லாரும் போகலாம் வரலாமான்னா அப்படி வராது. நீங்கள் போகலாம் வரலாம், உங்கள் வேண்டுதல்லாம் அங்கே வைக்க முடியாது. நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்படைக்கிறீர்கள். உங்கள் தேவையை, உங்கள் கோரிக்கையை, உங்களுடைய சங்கல்பத்தை, உங்கள் கர்மாவெல்லாம் தீர்க்கக்கூடியது குலதெய்வம் தான். சில பேர் வீட்டிலே குலதெய்வமே இன்னும் தெரியாமல் வழிபாடு வச்சுருக்குறாங்க. எங்களுக்கு இன்னும் குலதெய்வத்தை நாங்கள் கண்டுபிடிக்கலையா, பெரியவங்க எங்களுக்கு சொல்லலை. உங்களுக்குள்ளே இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். அப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு நீங்கள் தானே காமாட்சி விளக்கு குலதெய்வத்துக்கு சமம். நீங்கள் நாங்கள் வெறும் காமாட்சி விளக்கு ஏற்றினாலே குலதெய்வத்துக்கு சமம் தானே? அதுக்கு தான் சொல்ல வர. கண்டிப்பாக அதுக்கு சமம். வீட்டில் குலதெய்வத்தை வழிபடாதீங்க, இல்லை நீங்கள் குலதெய்வத்துக்குன்னு காசு எடுத்து வைக்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட சொல்கிறவங்க இருக்கிறாங்க சார். அப்படி யாருக்காவது குலதெய்வ வழிபாடு கூடாது அப்படின்னு ஒன்று உண்டா சார்? குலதெய்வ வழிபாடு நிறைய பேர் வீட்டில் தெரியல, பெரியவங்க சொல்லி கொடுக்கல. அதனால் குலதெய்வத்தை வழிபாடே அவங்க வைக்கல, அதனால் விட்டுட்டாங்க. அப்போ நாங்கள் காமாட்சி விளக்கு வச்சுட்டா குலதெய்வ வழிபாடுக்கு சமம் தான். நீங்கள் காமாட்சி விளக்கு கம்பல்சரி ஏற்றிட்டு இருந்தேனாக்கா யாராவது ஒரு ரூபம் மூலயமாக உங்கள் குலதெய்வம் எதுங்கிறது உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவோம். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, எந்த விளக்கு வீட்டில் ஏற்றுறது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அதில் முதல் சந்தேகம் நாங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றுறோம், காமாட்சி விளக்கு மட்டும் ஏற்றலாமா, இல்லை குத்து விளக்கு மட்டும் ஏற்றலாமா, இல்லை ரெண்டத்தையும் சேர்த்து ஏற்றலாமா, இல்லை குபேர விளக்கு ஏற்றலாமா? இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறதுலே பல குழப்பம் இருக்குது சார். எந்த விளக்கு பூஜைக்கும் இறைவனுக்கும் உகந்ததாக இருக்கும் ஒரு வீட்டோட பூஜை அறையில்? காமாட்சி விளக்கு அப்படி என்பது உங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு சமம். குலதெய்வம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு நீங்கள் அந்த தீபம் ஏற்றணும். சில பேர் குத்து விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க. குத்து விளக்கு என்பது பெண்களுக்கு சமம். அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, பெண்களை எங்கள் வீட்டு குத்து விளக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. பெண்களை குத்து விளக்குக்கு சமப்படுத்துவாங்க. அது கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க. குத்து விளக்கும் இருக்கணும், காமாட்சி விளக்கும் இருக்கணும். காமாட்சி விளக்கு குலதெய்வத்துக்கு சமம், குத்து விளக்கு பெண்களுக்கு சமம். வீட்டில் பெண்கள் இருந்தால் குத்து விளக்கு இருக்கணும். அப்படின்னாக்கா இப்படி வச்சுக்குவோம். பேச்சில் ஒரு 4-5 ஆம்பளை பசங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் குத்து விளக்கு இருக்கணுமா? பெண்கள் தான் அங்கே இல்லையே, குத்து விளக்கு இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி குபேர விளக்கு வச்சுக்கலாம், குபேர விளக்கு வச்சுக்கலாம், அவங்க குபேரர்கள் வச்சுக்கலாம். எங்கள் காமாட்சி விளக்கு தான் குலதெய்வம் வச்சு அங்கே வச்சுக்கலாம் மேடம், வராது. அது 5 பசங்க வேறு பசங்களாக இருப்பாங்க, எல்லாம் பேச்சுலர். அது எப்படி யார் குலதெய்வத்தை வச்சுக்கிறது அப்படின்னாக்கா, குலதெய்வம் ஒருத்தர் வீட்டுக்கு குலதெய்வம் இருக்குனாக்கா, தெய்வம்னா யாருன்னா ஒரு தெய்வத்தை யாருனாலும் வழங்கலாம். ஆனால் குலதெய்வங்கிறது ஒரு அவங்க குலத்தை காக்கிற அந்த தெய்வத்தை எல்லாரும் போகலாம் வரலாமான்னா அப்படி வராது. அது நீங்கள் போகலாம் வரலாம், உங்கள் வேண்டுதல்லாம் அங்கே வைக்க முடியாது. நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்படைக்கிறீர்கள். உங்கள் தேவையை, உங்கள் கோரிக்கையை, உங்களுடைய சங்கல்பத்தை, உங்கள் கர்மாவெல்லாம் தீர்க்கக்கூடியது குலதெய்வம் தான். ஒரு குலதெய்வத்தை இன்னொருத்தர் போயிட்டு அவருக்கு ஃப்ரெண்டு, அதனால் நாங்கள் போகிறோம் எங்கள் குலதெய்வத்துக்கு, அவர் வருவார், இல்லை அந்த கோயில் இருக்குது பொதுவாக இருக்குது, நாங்கள் அங்கே போகிறோம். போகலாம் வரலாம். ஒரு கோயிலும் எல்லாம் தான் போகணும், போகக்கூடாதெல்லாம் கிடையாது. எந்த கோயிலுமே அப்படி கிடையாது. எல்லா கோயிலுக்கும் போகலாம். உங்களை தீர்த்து வைக்கிறது உங்கள் குலதெய்வம் தான். உங்கள் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் இன்னொரு குலத்தை காக்காது. அது எல்லோரும் பொறுத்திக்கணும். ஆனால் போகலாம் வரலாம். கடவுள் என்ன கொடுப்பார் அதை கொடுப்பாரு. உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது, உங்கள் கர்மா தீர்க்கக்கூடியது உங்கள் குலதெய்வம் தான், இன்னொரு குலதெய்வம் கிடையாது. சரி, இப்போது அதுக்கும் பதில் கிடச்சிருச்சு. அப்போ காமாட்சி விளக்குங்கிறது குலதெய்வத்துக்கு சமம். சில பேர் வீட்டிலே குலதெய்வமே இன்னும் தெரியாமல் வழிபாடு வச்சுருக்குறாங்க. எங்களுக்கு இன்னும் குலதெய்வத்தை நாங்கள் கண்டுபிடிக்கலையா, பெரியவங்க எங்களுக்கு சொல்லலை அப்படின்னாக்கா
உங்களுக்குள்ளே இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது அப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு நீங்கள் தானே காமாட்சி விளக்கு குலதெய்வத்துக்கு சமம். நீங்கள் நாங்கள் வெறும் காமாட்சி விளக்கு ஏற்றினாலே குலதெய்வத்துக்கு சமம் தானே, அதுக்கு தான் சொல்ல வரேன். கண்டிப்பாக அதுக்கு சமம் அது. இப்போ இந்த இடத்துல வந்து சார், குலதெய்வத்தை வந்து எல்லாரும் பிடிச்சிக்கணும், எல்லாரும் வழிபடணும் அப்படின்றது வந்து அடிக்கடி நம்ம எல்லாருமே வந்து சொல்கிற ஒரு விஷயம் சார். ஆனாலும் கூட சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. என்னென்னா, குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணாதீங்க, வீட்டில் குலதெய்வத்தை வழிபடாதீங்க, இல்லை நீங்கள் வந்து குலதெய்வத்துக்குன்னு காசு எடுத்து வைக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட சொல்கிறவங்க இருக்கிறாங்க சார். அப்படி யாருக்காவது வந்து குலதெய்வ வழிபாடு கூடாது அப்படின்னு ஒன்று உண்டா சார்? அப்படி சொல்லுவதும் தவறு, அவங்க விட்டுட்டாலும் அதுவும் தவறு. அதான் சொல்கிறேன், குலதெய்வ வழிபாடுன்றது அவங்க குலத்தை காக்கிறது. உங்கள் குலத்தையே, உங்கள் மொத்த குலத்தையும் காக்கும். குலத்தையே காக்கிறது உங்கள் குடும்பத்தை காக்க மாட்டாங்களா? குலதெய்வ வழிபாடு அவசியம் வரணும், இருக்கணும். யாரும் சொன்னால் தவறு, யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. குலதெய்வத்தை வழிபாடு வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, வச்சிருக்கணும்னு தான் சொல்லிக் கொடுக்கணும், வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம ப்ரோக்ராம் நம்ம சொன்னோம், காமாட்சி விளக்குன்றது குலதெய்வ வழிபாடுக்கு சமம்ட்டு. குலதெய்வ வழிபாடு நிறைய பேர் வீட்டில் தெரியல, பெரியவங்க சொல்லிக் கொடுக்கல, அதனால் குலதெய்வத்தை வழிபாடே அவங்க வைக்கலை, அதனால் விட்டுட்டாங்க. அப்போ நாங்கள் காமாட்சி விளக்கு வச்சுட்டா குலதெய்வ வழிபாடுக்கு சமம் தான். நீங்கள் காமாட்சி விளக்கு கம்பல்சரி ஏற்றிட்டு இருந்தேனாக்கா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு குலதெய்வம் எதுங்கிறது சொல்லிடும், சொல்லி கொடுத்துரும். அது யாராவது ஒரு ரூபம் மூலயமாக உங்கள் குலதெய்வம் எதுங்கிறது உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். காமிச்சு கொடுக்குற வரைக்கும் குலதெய்வத்தை ஏற்றலாம், காமிச்சு கொடுத்தாலும் ஏற்றலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அப்போ கிடச்சிருச்சுன்னா ஏற்ற வேண்டாம், அப்படி கிடையாது. குலதெய்வத்தை வச்சுக்கிட்டு பக்கத்தில் காமாட்சி விளக்கு வைக்கிறீங்க. இந்த காமாட்சி விளக்கு எந்த இடத்துல வைக்கணுன்னாக்கா உங்கள் குலதெய்வம் இருக்குது இல்லைங்களா, ஃபோட்டோ, அதுக்கு ஒட்டின மாதிரி வைக்கணும். அவருக்கு பக்கத்தில் அவருக்கு தான் வைக்கணும். நீங்கள் ஆமாம், குலதெய்வத்துக்கு எங்கே இருக்கோ அங்கே தான் காமாட்சி விளக்கை பொருத்தணும், தீபத்தை அங்கே தான் இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஆன்மீகத்தில் எவ்வளோ பெரிய சின்ன மேட்ரு தான் பாருங்கள். ஆனால் குலத்தை காக்கக்கூடியது, உங்களை காக்கக்கூடியது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது இருக்கணும் இருக்கக்கூடாது, அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். கண்டிப்பாக எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுவீங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஒரு வீட்டோடைய பூஜை அறையில் எந்த விளக்கு எந்த தீபம் எரியிறது வந்து அந்த தெய்வத்தை கூட்டிகிட்டு வரும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.